ஸோ அவரை பற்றி அதிகமாக பேச 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 ஒரு ஒரு முறையும் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் போடுவேன். அண்ணா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, டெப்பா கம்முன்னு இருக்கண்ணா, நீ சைலண்டாக இரு. எப்படியோ ஓரளவுக்கு தான் நம்மளால் பொறுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் என் மனசில் இருக்கிறதெல்லாம் உடச்சி சொன்னேன். அதை நீங்களும் பார்த்துருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலிற்கு வருவதாக கூறிய உடனே சீமான் அவரை கடுமையாக விமர்சித்ததை தன்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். அதே தலைவர் தான், அதே சீமான் தான் ரஜினி சார் அரசியலுக்கு வர்ற மாதிரி பேச்சு அடிபட்ட உடனே அவங்க சைட்லேருந்து பேசுகிறாங்க, தலைவரை பற்றி பேசுகிறாங்க. தலைவர் எனக்கு ஒரு குரு, என்னை வாழ வச்ச தெய்வம், ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன், அப்பா எல்லாமே சொல்லலாம். ஸோ அவரை பற்றி அதிகமாக பேச 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 ஒரு ஒரு முறையும் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் போடுவேன். அண்ணா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, டெப்பா கம்முன்னு இருக்கண்ணா, நீ சைலண்டாக இரு. எப்படியோ ஓரளவுக்கு தான் நம்மளால் பொறுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் என் மனசில் இருக்கிறதெல்லாம் உடச்சி சொன்னேன். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ரஜினி சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. அந்த ஃபங்க்ஷன்லேயும் பேசினேன் இதை பற்றி. உங்களுக்கு தான் தெரியுமா அந்த வீடியோ, யார் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறது, இப்போ கூட அந்த வீடியோ போயிட்டுருக்கு. அதை பேசணும், அது பாட்டும் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. பண்ணோடனே நான் போய் தலைவரை பார்க்குறேன். என்ன வரீங்களா, நியூஸில் வருது. ஆமாக்கா நான் வரேன். இன்னும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வச்சவர், அவர் அரசியலுக்கு வர்றாரு, அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் நம்ம. அப்படி எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தலைவர் வந்துட்டாருன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு, என்ன நானும் வரேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி நான் ட்ரஸ்ட்டுக்கு வரேன். என்னுடைய ட்ரஸ்ட்டு, என்னுடைய ஃபேன்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் அரசியலுக்கு வராரு. புரியுதுங்களா? எனக்கு எழுத படிக்க தெரியாது. அதான் ஒரு ட்வீட் பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு தமிழில் சொல்லிவிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு ஒரு